சில பேருக்கு பாட்டு படித்தா சந்தோஷம், ஒரு 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 வித்தியாசமாக இருந்தது. சாட்சி சொல்லும்போது ரொம்ப பேர் அப்படியே உங்கள் உள்ளத்தில் என்ன செய்யப்பட்டது, சில காரியங்கள் வந்து உணர்த்தப்பட்டது. சரிங்களா? சந்தோஷமாக கேட்டீங்க. சில பேர் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தீங்க சாட்சி சொல்லும்போது. காணிக்க பாடும் சந்தோஷம். சரிங்களா? சின்ன பிள்ளைகள் பாடும்போது சந்தோஷம், இதெல்லாம் சந்தோஷம். ஆனால் வசனம் சொன்னாதான் பிசாசு என்ன செஞ்சிருவான், நீ இங்கேயே உட்காந்துரு மகளே மகனே, உன் இதயத்தை மட்டும் வேறொரு பக்கம் என்ன செஞ்சிடறேன், கொண்டு போயிடுறேன். நீ இங்கேயே உட்காரு, அதனால எந்த பிரச்சனை எனக்கு இல்லை. உன் இதயத்தை மட்டும் இங்கே என்ன செய்யாத, வச்சிடாத. உன் சிந்தனையில் சில எண்ணங்களை போட்டு, உன்னுடைய மூளைக்குள்ள சில காரியங்களை போட்டு, அப்படியே பக்கத்து ஊருக்கு போய், பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் போய், பக்கத்து நாட்டுக்கு போய், நாடு விட்டு நாடே சில வேலை போயிடும். ஏன்னா பிசாசுக்கு வசனம் கேட்கறது தான் பிரச்சனை. பிசாசுக்கு எது பிரச்சனை? நீ ஜெபிச்சா கூட கொஞ்ச நேரம் விட்டுருவான், ஜெபிக்கா கூட என்ன செஞ்சிருவான், விட்டுருவான். ஏன்னா நீயே பேசிக்கிட்டு இருக்கல, உன் ஜெபம் கேட்கப்படுதா இல்லையான்னு அது குறித்து அவனுக்கு கவலையே இல்லை. பேச விட்டுருவான், ஜெபம் பண்ண விட்டுருவான். ஆனால் கடவுளுடைய வார்த்தை மட்டும் நீ கேட்காம உன் செவியை என்ன செஞ்சிருவான், விளைக்கிடுவான். கடவுளுடைய வார்த்தை மட்டும் நீ கேட்கக்கூடாது. ஏன்னா நீ கேட்டா உன் ஆவியில் ஒரு விடுதலை, உன் ஆத்துமாவில் ஒரு விடுதலை, உன் சரீரத்தில் ஒரு விடுதலை கிடைக்கும். எப்ப கர்த்தருடைய வார்த்தை நீ கேட்கும் போது. சரிங்களா? அப்ப ஒரு காரியம் உனக்கு தெளிவு வந்துடும் என்று அவனுக்கு தெரிஞ்சதுனால வசனம் கேட்கும் போது மாத்திரம் பிசாசு என்ன கொண்டு வந்துடுவான், பல சிந்தனைகள், பல யோசனைகள். அப்பதான் குழு நியாயம் வரும், அப்பதான் வீட்டு பிரச்சனை வரும், அப்பதான் பிள்ளைகள் எடுத்து கொஞ்சுவாங்க. இதுக்கு முன்னாடி பிள்ளைகளை பார்க்காத மாதிரியும், பிள்ளைகள் அவங்க வீட்டுக்குள்ள தானே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அப்பா இழுத்து வச்சு பிள்ளைக்கு என்ன செஞ்சுட்டு இருப்பாரு, கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு. இது வரைக்கும் உன் பிள்ளை தானே, ஏன் அந்த நேரம் மட்டும் பண்றேன்னா அது நீ இல்லை. உன்னை வசனத்தை கேட்காதபடிக்கு சத்துரு என்ன செய்யறான், உன்னை அப்படி கொண்டு வருகிறான். வசனம் கேட்கும் போது மட்டும் தான் போன் வரும். சில பேர் சைடில் போட்டு வச்சிருந்தாலும் அதுக்கு பேர் என்ன சொல்ல, வைப்ரஷனா. அந்த வைப்ரஷன் வந்த உடனே தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு போனு வருதுன்னு. இப்போ சிந்தனை, வசனம் கேட்குற சிந்தனை விட்டுட்டு யார் பண்ணியிருப்பாங்க, எதுக்காக பண்ணியிருப்பாங்க, எந்த அவசரமோ என்ன காரியமோ, புரியுதான்னு சொல்ல உங்களுக்கு. நான் உங்களை சொல்லலை, பல பக்கம் நான் போகிறதுனால அங்கே சொல்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அப்படிப்பட்டவங்கள நல்ல ஒரு அருமையாக எந்த காரியம் தான் கர்த்தருடைய வார்த்தை கேட்கறீங்க, நீங்களாம் எப்படி இருப்பீங்க, பயங்கர ஆவல் உற்சாகம். ஏன்னா உங்க பின்னாடி எல்லாம் என்ன சுத்திக்கிட்டு இருக்கு, உங்க தலைக்கு கீழே ஒரு ஒளி வட்டம் சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தனை எல்லாம் வெளியே போகாதுன்னு நான் நம்புறேன். நீங்க நினைக்கிறீங்க இன்னுமாடா இந்த ஊர் நம்புது நம்மள, இன்னுமா பாஸ்டர் நம்பிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறதே என் கண்ணுக்கு தெரியுது. சில பேர் 11 மணிக்கு ஒரு போன் பண்ற சொன்னாரு, ஒருவேளை அந்த போனா இருக்குமோ, இந்த போனா இருக்குமோ. அந்த நம்பர் பார்க்க வரைக்கும் என்ன இருக்கு, ஒரு குழப்பம் விளங்குதா? நீ ஜெபிக்கும் போது அப்படி வந்தால் நீ பெருசுப்படுத்த மாட்டேன். ஜெபம் பண்ணா கூட பிசாசு விட்டுருவான். வேத வசனம் கேட்கறதுக்கு பிசாசு என்ன செய்ய மாட்டான், விடவே மாட்டான். ஏன்னா வேத வசனம் தான் நம்மளை நடத்துகிறது, வேத வசனம் தான் பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. என் வார்த்தை உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைச்சிருங்கன்னு சொல்றாருல்ல. அப்ப இந்த வார்த்தை கேட்கிற நேரம் அந்த குழந்தை மாதிரி ஆண்டவருடைய காரியத்தை அதிகமாக நம்ம என்ன செய்வோம். புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாத்ராம புஸ்தகம் 17. எப்பா, அமலேக்கியர்கள் வந்து ரெவிதீவிலே இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணார்கள். இதுதான் தலைப்பு. சரிங்களா? இதுல என்ன இருக்கு பாஸ்டர், அமலேக்கியர் இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணினார்கள், என்ன இதுல என்ன இருக்கு? இன்று முதல் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் ஒரு விஷயம் இருக்கு. பொதுவா 1ஆம் தேதி இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வார்த்தை தான் நினைச்சுவாங்க, சொல்லுவார்கள். இங்க அமலேக்கியர்கள் வந்து இஸ்ரவேலோட ஜனங்களோட யுத்தம் பண்ணினார்களாம். இதுல என்ன இருக்கு? ஆவியானவர் உங்களோட பேச விரும்புகிறார். உங்கள் காதுகளை நல்லா பட்டை தீட்டி கொள்ளுங்கள். என்ன செய்யுங்க, யாரும் வீதியில் பேசினா கூட நம்ம அப்படியே கேட்போம், என்ன பேசிட்டு போறாங்க அப்படின்னு. ரொம்ப காதெல்லாம் என்னது, ரொம்ப கூர்மையாக இருப்போம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை என்ன செய்யணும், பட்டை தீட்டப்பட்டவளா. ஏன்னா இங்கே வாங்கி இதுக்குள்ளே விட்டுறக்கூடாது, இங்கே வாங்கி உள்ளே வச்சுக்கணும். அல்லேலூயா.
எத்தனையோ வீணான காரியமெல்லாம் இங்க வாங்கி 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 உள்ள வச்சிருக்கிறோம். அப்படித்தானே? நல்ல விஷயம் இங்க வாங்கி இங்க விட்டுட்டு நம்ம போயிடுறோம். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன செய்ய முடியல, வளர முடியாம காணப்படுகிறோம். சரி, இப்ப இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அமலேக்கியர் வந்து ரெவிதீவில இஸ்ரவேலோட என்ன செய்தார்கள், யுத்தம் பண்ணினார்கள். யாத்திராகம புஸ்தகம் 14:14 பார்த்தீங்கன்னா, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த வசனங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் வந்து ஞாபகப்படுத்துறேன். சரிங்களா? யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொல்லுகிறார். இப்ப எகிப்து விட்டு அவங்க கடந்து வர்றாங்க. எகிப்து விட்டு ஆண்டவர் சொன்ன பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்திற்கு போவதற்காக இவங்க எகிப்து விட்டு காலி பண்ணி வரும்போது, பார்வோன் ராஜா அவனுடைய இராணுவத்தோடு இவர்களை பின்தொடர்ந்து வருகிறான். எதற்காக? இவங்களை வழி அனுப்புவா இல்ல, மறுபடியும் அடிச்சு அவங்களை அடிமையாக கொண்டு போகணும். ஏன்னா ஏற்கனவே 400 வருஷம் அந்த ஊர்ல அவங்கள் அடிமையாக இருந்துட்டாங்க. இந்த ஊர்ல, எகிப்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்ல 400 வருஷமாய் அடிமையா இருந்துட்டாங்க. கேட்கவே முடியாது, எந்த காரியம் கேட்க முடியாது. அந்த ஊர்ல 4 பேர் இருப்பாங்க நாட்டாம, அவங்க சொல்றதா சட்டம். அவங்க காரியத்தில் நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா வெளியே வந்து பெரிய இவன் மாதிரி என்ன செய்வான், பேசுவான். ஏன்னா எகிப்தியர்கள் ஆட்சி செய்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தார்கள். 430 வருஷம் முடிந்த உடனே கடவுள் சொன்னார், இது உங்களுக்கு சொந்தமான தேசம் அல்ல, சொந்தமான பூமி அல்ல, நான் உனக்கு ஒரு தேசத்தை வைத்திருக்கிறேன், உன்னுடைய முன்னோர்களுக்கு அந்த தேசத்தை நான் குறித்திருக்கிறேன், அங்க போங்கன்னு சொல்லி வரும்போது அதுக்கு முன்னாடி 10 விதமான வாதைகளை அங்க செய்தார். அந்த ஒவ்வொரு வாதை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஒவ்வொரு வாதைக்கு உண்டான அர்த்தம் என்ன, அடையாளம் என்ன, ஏன் ஆண்டவர் சூரியனை ஒளி மங்கப்படி செய்தார், நைல் நதியை இரத்தமாக ஏன் மாற்றினார், அப்படித்தானே? அதுக்கப்புறம் என்னது, தலைச்சான் பிள்ளைகளை ஏன் அங்கே செத்து போனார்கள், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இப்ப விடுதலை பெற்று வரும்போது பார்வோன் விடல, மறுபடியும் அவர்களை மடக்கி கொண்டு வந்து எங்க போட்டணும், ஊருக்குள்ள போட்டணும். ஊருக்குள்ள எதுக்கு போடணும்? அடிமையாய் இவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. ஒரு காலத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அடிமையாக இருந்தோம். சரிங்களா? பாவத்தினாலேயோ சாபத்தினாலேயோ வியாதியினாலேயோ மற்ற காரியங்களினாலோ ஏதோ ஒரு காரியத்தில் எப்படி இருந்தோம், அடிமையாக இருந்தோம். அடிமையா இருந்த நம்மளை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். கொஞ்சம் தூரம் பிரயாணம் பட்டுட்டோம். இப்ப பழைய எந்த ஊரனை விட்டு வந்தையோ அங்க இருக்கிற ஆதிக்க சக்திகள் உங்களை மறுபடியுமாக அந்த பழைய நிலைமைக்கு, அந்த பழைய சூழ்நிலைக்கு, அந்த பழைய சாபத்துக்குள்ளாக, பழைய பாவத்துக்குள்ளாக உங்களை அடிமையாக மாற்றுவதற்கு, உங்களை கொண்டு போகிறதுக்காக என்ன செய்யறான், வந்து கொண்டு இருக்கிறான். இது இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்த உடனே என்னையா செய்யறது, ராணுவம் வருதே, அவங்க இப்படி பண்ணுவாங்க, வேற வழியே இல்லை, திரும்பி போய் தான் ஆக வேண்டும் என்று முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தாங்க. என்ன ஆண்டவர் நம்பி வந்தோம், கடைசியில் பார்த்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, வேற வழி இல்லை, மறுபடியும் பழைய நிலைமைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. போகலன்னா வெட்டி போட்டுருவான். பழைய அடிமைத்தனத்துக்கு போகாம போனா என்ன செஞ்சிருவான், கொலை செஞ்சிருவான், வெட்டி போட்டுருவான். போனா அடிமையாக இருக்கணும். சாகிறத விட எது எனக்கு பெஸ்ட், அடிமையாக இருப்பது பெஸ்ட் என்று ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இன்னைக்கும் சில பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது எந்த பிரச்சனை இல்லை, ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க எப்படி இவங்க எப்படி, பேசாதவங்கெல்லாம் வந்து பேசுறாங்க, காணாதவங்கெல்லாம் வந்து காண்றாங்க, அப்படிலாம் பண்றாங்க, இப்படிலாம் சொல்றாங்க, அங்க போனா அது வந்துருமோ இது வந்துருமோ சொல்லி உங்களை பயமுறுத்துகிற ஒரு கூட்டம் உண்டு. விலங்குனா விலங்குங்க, விலங்காட்டி விட்டுருங்க. இப்ப முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாரு? எகிப்து விட்டு புறப்பட்டு வந்தாங்கல்ல அவங்க தான். எது பாவ வாழ்க்கை, எது சாபமான வாழ்க்கை, எந்த வாழ்க்கை வெறுத்து வந்தார்களோ, இப்போ ஒரு எதிர்ப்பு வந்த உடனே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பழையதுக்கு போயிடலாம்.
அந்த அளவத்துல ஒரு முறுமுறுப்பு வந்துருச்சு. நம்மளோட இருக்கிறவங்கள சில பேர் என்ன செய்யலாம், இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லலாம், ஒருவேளை சொல்லாம இருக்கலாம். இந்த முறுமுறுக்குதலை மோசே கேட்கறதுனால மோசே சொன்னாரு, நீங்கள் சும்மா இருங்க, யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தர், நீங்க சும்மா இருங்க. ஏன் பேசுறேன்னா 10 வார்த்தையில் 4 வார்த்தை எது பேசிடுவேன்? அவிசுவாசமான வார்த்தையை பேசிடுவேன். விசுவாச வார்த்தையை மேற்கொண்டதை விட சில வேளை அவிசுவாச வார்த்தை தான் என்ன செஞ்சிடும், நம்மளை மேற்கொண்டு விடும். அதனால் நீ அதிகமாக பேசுனா உன் விசுவாசத்தை விட்டுருவ. பேசாத சொன்ன இடத்துல பேசாம என்ன செய்யணும், இருக்கணும். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. இன்னொரு இடத்துல யோசுவா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, எரிகோ கோட்டை சுற்றி வரும்போது எக்காலங்கள் கையில வச்சிருக்கிறாங்க, ஆனா ஊதக்கூடாது. நோக்கி நாள் மட்டும், நான் சொல்ற நாள் வரைக்கும் நீ ஆர்ப்பரிக்க கூடாது, அதை எக்காலம் ஊதக்கூடாது. உங்க வாயினால என்ன காட்டக்கூடாது? சத்தம் காட்டாம இருக்கு. நான் சொல்லும் வரைக்கும். ஆமா, ஒரு பேச்சும். ஏன் என்று சொன்னால், எரிகோவை 7 நாள் சுற்றி வரணும். 7வது நாளில் 7 முறை சுற்றி வரணும். கோட்டை எப்படிப்பட்ட கோட்டையா நமக்கு தெரியுமில்ல? எவ்வளவு ஹைட்டு சொல்லலையோ, ரதங்கள் வச்சோம். அதாவது ஹைட்டு 26 அடி. குறிச்சுக்கங்க, 26 அடி ஹைட்டு. காம்பவுண்ட் சவறு 53 அடி அகலம். 53 அடி அகலம், 26 அடி உயரம். அந்த செவர் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் நீங்க போட்டல் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி இருக்கும். இங்கிருந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்குள்ள இவங்க போறதுனால மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியல. இல்லாட்டி மேல இருந்து என்ன செஞ்சிருப்பாங்க, அம்புகளை போட்டு வில்லுகளை போட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, கொண்டு இருப்பாங்க. இது உள்ளேயே இப்படி சுத்திறதுனால அவங்க காக்கப்பட்டார்கள். ஒன்றும் பேசக்கூடாது. பேசுனா என்ன வந்துடும்? அவிசுவாசம் வந்துடும். எப்படிப்பட்ட அவிசுவாசம்? இவ்வளவு பெரிய கோட்டை என்னைக்கு விழுகிறது, நம்ம எங்க ஏறி உள்ள போய் அவங்களோட சண்டை போடுறது, இது நடக்கிற காரியமா? எல்லாரும் பேசாட்டாலும் ஒரு 4 மூதாவிகள் என்ன செய்யும், அவிசுவாசத்தில் பேசுறவங்க இருக்கதான் செய்வாங்க. இந்த 4 பேர் சொல்றது 40 பேர் ஆயிரும், 40 பேர் சொல்றது 400 பேர் ஆயிரும், 400 பேர் சொல்றது என்ன ஆயிரும், 40,000 ஆயிரும். ஆகுமாகாதா? உங்க விசுவாசம் அப்ப என்ன ஆயிரும்? இந்த நட இவங்களுக்கு கம்மி. விசுவாச வாழ்க்கை, ஓடக்கூடிய வாழ்க்கை குறைந்து போய்விடும். அதனால ஒரு பேச்சு என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. கையில எக்காலம் இருக்கு, வாய்க்குள்ள வார்த்தை இருக்கு. நீ எக்காலமும் ஊதக்கூடாது, எது பண்ணக்கூடாது, வார்த்தையும் பேசக்கூடாது. சுத்தி வா, ஒரு நாள் வரும். 7வது நாள் 7 நாள் சுத்தி வந்த பிறகு இப்ப நீங்க ஊதுங்கள் என்று சொன்ன உடனே எக்காலங்களையும் நாதசுரங்களை செய்தார்கள், ஊதினார்கள். கர்த்தர் என்ன செய்தார்? பெரிய அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. இது நமக்கு தெரியும். சரிங்களா? இப்ப அந்த வசனத்துக்கு மறுபடியும் வாங்க. ஸ்தோத்திரம். யாத்திராம 17:8 வாய்ச்சிங்களே. சரி, இப்பதான் செய்திக்கு வர்ற. முதலாவது, அமலேக்கியர்கள் என்றால் யார்? அமலேக்கியர்களுக்கு இஸ்ரவேலுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் இவங்க சண்டைக்கு வந்தாங்க? ஏன் அவர்களோடு இது பண்ணாங்க? எப்பொழுது நடந்தது என்று நீங்க பார்த்தீங்கன்னா, அமலேக்கியர்களுடைய சந்ததியா, ஏசாவினுடைய சந்ததி. சரிங்களா? அமலேக்கியர் என்றால் என்ன பொருள், அர்த்தம் என்றால் துடைத்து போடுகிறவர்கள் அர்த்தம். துளையில் துடைச்சு போடுறவங்க அமலேக்கியர்கள் என்றால் துடைத்து போடுகிறவர்கள். அவங்க எந்த நாட்டுக்கு சண்டைக்கு போனாலும் ஒண்ணும் இல்லாம என்ன செஞ்சிருவாங்க, அதை செஞ்சிருவாங்க. தொடச்சு போட்ட சொல்லுவாங்களே, எல்லாம் தொடச்சு போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களே. அப்ப என்ன அர்த்தம்? அங்க ஒண்ணுமே இல்லை என்று பொருள். அமலேக்கியர்கள் என்றால் துடைத்து போடுகிறவர்கள் என்று பொருள். இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 400 வருஷம் அடிமையா இருந்து இப்பதான் புறப்பட்டு வெளியே வர்றாங்க. புறப்பட்டு வெளியே வந்தாங்க.
சுமார் 1 வருஷம் கூட ஆகியிருக்காது. 1 வருஷம் கூட ஆகல. அதுக்கு முந்தின 14வது 16 ஒன்று பாருங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் ஏலிமை விட்டு எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு 2ஆம் மாதம் 15ஆம் தேதியில ஏலிமுக்கும் சீனாய்க்கும் சீன் வனாந்தரத்துக்கு சேர்ந்தார்கள். அப்ப எகிப்து விட்டு கிளம்பி எத்தனை மாசம் ஆகுது? 2.5 மாசம் ஆகுது. 2 மாசமும் 15 நாள். அங்க இருந்து இங்க இந்த ஊர்ல இருந்து ஏலிமை விட்டுட்டு பாரான் சொல்லக்கூடிய வனாந்தரம், அங்கிருந்து ரெவிதீவின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. சுமார் 1 வருஷம் கூட இன்னும் ஆகல. எங்கிருந்து கிளம்பி வந்து எகிப்திலிருந்து 400 வருஷமாய் அடிமையாக இருந்த மக்கள் இன்னைக்கு விடுதலை காற்று சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு இவர்கள் கடந்து வர்றாங்க. போக வேண்டிய ஊருக்கு இன்னும் போகல. இப்பதான் 1 வருஷம் கூட ஆகல. இவர் ரெவிதியும் சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. விசுவாசிகளாகிய நாம் ஞானசானம் பெற்ற சில பேர் இருக்காங்க. மே 1ஆம் தேதி ஞானசானம் எடுத்தவங்க இருக்காங்க. யாருமா? மே 1ஆம் தேதி. இப்ப மே 1ஆம் தேதி எங்க அந்த புள்ள காணோம்? இருக்கா? சோத்திரம். வெளியே கத்தல் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், வெளியே நிப்பானேன். ஒரு பையனை பாதுகாக்க மாமியாவும் மருமகளும் அப்படியே வர்றது 10:30 வர்றது. புருஷன் பொண்டாட்டி ஒரு பேக் எடுத்துக்கிட்டு கையாட்டிக்கிட்டு உட்காருங்க. கத்த நாம மகிழ்ச்சி சந்தோஷம். அப்ப ஞானசானம் எடுத்து இன்னும் 1 மாசம் முடிஞ்சு 1ஆம் தேதிக்குள்ள வந்திருக்கு. கரெக்டா 1 மாசம், மே 1ஆம் தேதி. அப்படித்தானே? அதுக்குள்ள சில பிரச்சனைகள், ஒரு யுத்தம். சில பேர் 5 மாசம் ஆகுது ஞானசானம் எடுத்து. யாரு இங்க இருக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. 5 மாசம் ஆனவங்க. சோத்திரம். ராஜா எந்திரிச்சு நான் தான் சந்தோஷம். அப்புறம் 2 மாசம் ஞானசானம் எடுத்து. சோத்திரம். புரியுதுங்களா? இத்தனை நாளும் அடிமைத்தனமான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு இப்பதான் வர்றோம். வந்த உடனே எங்கேயோ இருந்து ஒரு யுத்தம் வருது. விளங்குதா? இப்ப ரெவிதீவில வந்து இந்த அமலேக்கியர்கள் அவர்கள் பேரே அடையாளமே துடைச்சு போடுறவங்கன்னு அர்த்தம். உருவாக்குறவங்க இல்ல, அழிக்கிறவர்கள். உருவாக்குகிறவள் அல்ல, உனக்கு ஆலோசனை சொல்லுகிறவன், பழைய நிலைமைக்கு உன்னை கூப்பிடுகிறவன் யார் என்று விளங்கினா விளங்கிக்குங்க, விளங்காட்டி விட்டுருங்க. துடைச்சு போடுகிறவர்களா உருவாக்குகிறவர்களா? அவர்களால இதுவரைக்கும் என்ன உன் வாழ்க்கையில புரோஜனமா இருந்தது, இப்ப மட்டும் அவன் சொல்ற வார்த்தை உனக்கு புரோஜனமா இருக்க போகுது. விளங்குனா விளங்குங்க, விளங்காட்டி போங்க. இங்க ரெவிதீவுல அமலேக்கிற வர்றாள். யாருடைய சந்ததினா ஏசாவினுடைய சந்ததி. அந்த பகுதி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 36:12 அங்க சொல்லி இருக்கு. வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. நான் எடுத்த காரியத்துக்கு உள்ள போகல இன்னும். 36:12 ஆதியாகமம். ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசு. ஏசாவுடைய மகன் யாரு? எலிப்பாசு. எலிப்பாசானவனா என்னது? எலிப்பாசனா தெரியும்ல, என்னது? விஷம், எலி மருந்து. எலிப்பாசு உடைய மனைவி கூட இல்ல, ஆமா, 2வது மனைவி ஒப்பாட்டிக்கு பிறந்தவன் தான் அமலேக்கியனை பெற்றாள். விளங்குதுங்களா? யாருக்கு பிறந்தவன் இந்த அமலேக்கிய கூட்டம்? ஏசாவினுடைய மகனாக எலிப்பாசு, எலிப்பாசுடைய மறுமனையாட்டிக்கு பிறந்தவன். இவங்க தான் சண்டைக்கு வர்றாங்க. இவங்க இப்பதான் எகிப்து விட்டு கிளம்பி வர்றாங்க. இவர்கள் அமலேக்கியர் நாடுன்னே ஒரு நாடு இருக்கு, அங்க இருந்துட்டு ரெவிதீவுக்கு வந்தார்கள் இருக்கு. இவர்கள் போனார்களா, அவர்கள் வந்தார்களா?
எகிப்து விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வெளியே வந்துட்டாங்க. 2.5 மாசம் ஆச்சு, 1 வருஷக்குள்ள ஆகுது. 1 வருஷம் கூட இன்னும் ஆகல. இப்ப இவங்க எங்க இருந்து இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களோட சண்டைக்கு போனாங்களா, அமலேக்கர் இவங்களோட சண்டைக்கு வந்தாங்களா? வசனம் சொல்லுது, ரெவிதியுவுக்கு வந்து எங்க வர்றாங்க? இவங்க சண்டைக்கு போகல, எங்கேயோ இருக்கிறவங்க இவங்க இருக்கிற இடத்துக்கு சண்டைக்கு வர்றாங்க. இப்ப வா வா, இப்ப சண்டைக்கு வா, இப்ப சண்டைக்கு வா சொன்ன போல என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு இவங்களுக்கு என்னையா சம்பந்தம்? இந்த ஜனங்கள்னாலே அந்த அமலேக்கருக்கு ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சா? ஏதாவது பொல்லாப்பு பண்ணாங்களா? ஏதாவது இடையூறு பண்ணாங்களா? இல்ல அவங்க சொத்தை இவர்கள் அபகரிச்சாங்களா என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை. இவங்க இப்பதான் எங்க வந்திருக்கிறாங்க? எகிப்து விட்டு வந்திருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த ஏசாவுடைய சந்ததி, இது ஏசாவுடைய சந்ததி. ஏன் இவங்க மேல இவ்வளவு போறாம, இவங்களோட சண்டைக்கு ஏன் வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏசா யாருடைய பிள்ளை? ஈசாக்கு பிள்ளை. ஈசாக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க, அப்படிதானே? ஒருத்தன் பேரு யாக்கோப்பு, ஏசா, சரிங்களா? அண்ணனை ஏமாத்தி யாக்கோப்பு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான், ஆமா இல்லைங்களா? இப்ப 2 பிள்ளைகள். இந்த ஏசாவின் சந்ததி தான் இந்த அமலேக்கியர்கள். யாரோட சந்ததி? ஏசாவின் சந்ததி அமலேக்கியர்கள். யாக்கோபுடைய சந்ததி இஸ்ரவேல் ஜனங்கள். கேட்டீங்களா? இப்ப இது இந்த 400 வருஷத்துக்கு முன்னாடி, ஏசாயா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை லாபான் வீட்டிலிருந்து யாக்கோப்பு தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது, அந்த ராத்திரி முழுவதும் ஜோம் பண்ணான்ல, இரவு முழுவதும் உந்தன் பாதம் அமர்ந்து ஜெபித்திடுவேன் பாட்டெல்லாம் பாடுவோம்ல, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல. அப்ப ஜோம் பண்ணி வரும்போது 400 பேரோட வந்த ஏசா தம்பியை கட்டி பிடிச்சு அழுதான்ல, தெரியுமா தெரியாதான்? அதுக்கப்புறம் இங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஏசா தனக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான். ஊரை விட்டு எங்க போயிட்டான்? மலை மேல போய் உக்காந்துக்கிட்டான், மலை மேல போய் வாசம் பண்ணிட்டான். யாக்கோப்பு அண்ணனை கண்டு பயந்து பயந்து வந்தான், அவனை கண்டு ஒதுங்கி போகணும் வந்தான். எந்த யாரை எதிரி நினைச்சாங்களோ அந்த எதிரி ஊரை விட்டு ஓடிட்டான், அந்த எதிரி ஊரை விட்டு ஓடிட்டான், சரிங்களா? இப்ப போன பிறகு காலங்கள் கிடக்குது. ஏசாவுக்கு நிறைய பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு சொல்லி இருப்பான், எப்பா எங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம் எனக்கு இல்லை, எங்க தம்பி யாக்கோப் என்ன செய்துட்டான், வாங்கிக்கிட்டான். ஆனா என்னையும் கடவுள் நல்லா தான் வச்சிருக்கிறாரு. ஆனா எனக்குன்னு வரக்கூடிய சேஷ்டபுத்திர பாகத்தையும் எங்க அப்பா எனக்கு பெசலா தர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் என் தம்பி வாங்கிக்கிட்டான். ஆனா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் எங்க அப்பா கொடுத்தாரு. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? அவங்க சந்ததிக்கு நம்ம சந்ததியை அடிமையா என்ன செய்யணும், இருக்கணும். புரியுதான் சொல்ல உங்களுக்கு? பிற்காலங்களில் அந்த யாக்கோப்புடைய பிள்ளைகளை, அந்த சந்ததிக்கு என்னோட சந்ததி எப்படி இருக்கணும், அடிமையா இருக்கணும், வேலைக்காரங்களா இருக்கணும். இதுதான் கடவுள் நியமித்த நியமனம், இதுதான் எங்க அப்பா மூலியமா கொடுத்த ஆசீர்வாதம் சொன்ன பிறகு இந்த பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு வம்மம் வருது. இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க? அவங்க சந்ததி அவங்க சந்ததி அவங்க சந்ததி. இப்ப ஒருவேளை கேட்டிருப்பாங்க, அவங்களாம் எங்க இருக்கிறாங்க? எகிப்துக்கு போயிட்டாங்க. எகிப்துக்கு போனா பிரச்சனை இல்லை, அது ஒரு நாடு, போனா போயிட்டு விட்டுட்டான். ஏன்னா இவங்க இந்த அமலேக்கியர்கள் எலிப்பாசுடைய மனைவி அல்ல, எலிப்பாசுடைய மறுமனையாட்டி, ஆமா இல்லைங்களா? அப்ப அந்த முதல் வாரிசுக்கு தான் ஒரு ஆசீர்வாதம், இது 2வது வாரிசு, அதை விட ஆசீர்வாதம் இதுக்கு கம்மியா போகும். இவங்களுக்குள்ளாக ஒரு பகை உணர்ச்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, வந்து கொண்டே இருக்கு. அவங்களுக்கு நாங்க அடிமையா இருக்கணுமா, அவங்களுக்கு நாங்க அடிமையா இருக்கணுமா, இப்படிப்பட்ட ஒரு வம்மம் இவங்களுக்குள்ளாக பெருகி இருந்ததுனால இப்ப இந்த கூட்டம், இந்த இஸ்ரேல் கூட்டம் எகிப்திலிருந்து புறப்பட்டு எங்க வருது, கானானுக்கு வருது. இது யார் கேள்விப்படுறான்? அமலேக்கில் கேள்விப்பட்டுட்டான். கேள்விப்பட்டு ஆகா அந்த கூட்டம் என்ன செய்யுது, வருது சொல்லி அவங்களை அழிக்க வேண்டும் என்று இந்த ரெவிதியூவில் இருக்கிற மக்கள்கிட்ட அங்கிருந்து வர்றான் சண்டைக்கு. நம்ம இப்பதான் அடிமைத்தனத்திலிருந்து என்ன செஞ்சிருக்கிறோம், வெளியே வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் மாதிரியாமா, 1000 வருஷம் ஒரு நாள்.
அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு 10 வருஷமா இருக்கலாம், 5 வருஷமா இருக்கலாம், 20 வருஷம், 30 வருஷம் விசுவாசம்லாம் இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டோடைய பார்வைக்கு 1000 வருஷம் ஒரு நாள்னா இது எத்தனை செகண்ட் கூட நம்ம என்ன செய்ய முடியாது, கணக்கில் இட முடியாது. இப்போதான் நம்ம வர்றோம், அதுக்குள்ள எங்கேயோ இருந்த விரோதி நம்மளை என்ன செய்யறான், நம்மளை யுத்தம் பண்ண வருகிறான். ரெவிதீவுக்கு வந்தார்கள். இப்ப அவங்க யுத்தம் வரும் நேரத்தில் அவங்க ஏற்கனவே ஒரு இராணுவம், ஒரு கட்டமைப்பு அவங்களுக்கு இருக்கு. ஆமா இல்லைங்களா? நம்ம இதில் ஒரு தலைக்கட்டுன்னு வச்சுக்கிறோமே. இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க, இராணுவ கருவிகள் இருக்கு, தளபதி இருக்கிறான், ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இல்லை, ஆயுதம் கிடையாது. ஏன்னா அவன் 400 வருஷம் என்ன செஞ்சுட்டு இருந்தான், செங்கல் சுட்டுக்கிட்டு இருந்தான். செங்கல் சுட்டவன் கிட்ட ஆயுதம் இருக்குமா? அவங்ககிட்ட ஒரு கத்தி இல்லை, ஒரு பட்டயம் இல்லை, ஒரு போர் கருவிகள் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்ககிட்ட இராணுவ கட்டமைப்பு இருக்கா? எல்லாம் அடிமையா இருந்தவங்க. அவனுக்கு என்ன தெரியும்? போர்க்களத்தில் போய் யுத்தம் பண்ண தெரியுமா? போருடைய சூட்சமம் தெரியுமா? தெரியாது. இவங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப நம்மள வச்சுக்கோங்க, நமக்கு என்ன தெரியும்? ஜெபம் பண்ண தெரியும், பைபிள் படிக்க தெரியும், ஆராதனைக்கு வர தெரியும். பஞ்சாயத்து தெரியுமா? பஞ்சாயத்துக்கு சூட்சமம் தெரியுமா? தெரியும். ஆனா அவங்க ஏற்கனவே ராணுவ கட்டமைப்போடு இருக்கிறாங்க, போர் கருவிகள் அவங்க கிட்ட இருக்கு. இப்ப சும்மா இருக்க வாளின்றிய வம்பிழுக்கிறாங்க. இவங்கனால அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. யாருனால? இஸ்ரவேல் ஜனங்கள்னாலே அந்த அமலேக்கிற்கு என்ன கிடையாது, ஒரு தொந்தரவு இல்லை. அப்பதான் வந்திருக்காங்க. இவங்களை குறித்து அந்த நாட்டில் இருக்க நிறைய பேத்துக்கு அவங்க யாருன்னு என்ன செய்யாது, தெரியாது. அதுமே தெரிஞ்ச அவங்க எந்த கூட்டம், அடிமை கூட்டம், எகிப்தில் அடிமையா இருந்த கூட்டம். இதுதான் இவங்களுடைய அடையாளம், ஐடென்டி. இவங்களோட ஐடென்டி எதுதான்? எகிப்திலிருந்து என்ன செஞ்சவங்க, அடிமையா வந்தவங்க. இதுதான். ஆனா இவங்க சண்டைக்கு போறாங்க, இவங்க சண்டைக்கு போறாங்க, போர்க்கருவிகளை கொண்டு போறாங்க, ராணுவத்தை கொண்டு போறாங்க, யானைப்படை, குதிரைப்படை. ஏன்னா ஏற்கனவே ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டம் இங்க வர்றாங்க. யுத்தத்துக்கு என்ன செய்தார்கள், வந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். நீங்க யோசுவா புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 9 - 11 முடிய அந்த சம்பவம் நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க, தெரியும். ஆமா, 2:9 அங்க அந்த ராகாப்பு சொல்றா, நீங்கள் எகிப்திலிருந்து வந்த கூட்டம், உங்களை கண்டு எங்க ராஜாக்கள் இதயம் எல்லாம் கரைந்து போயிருக்கிறது. அதை வாசிங்களேன். இந்த 2 வேவுகாரர்களை பார்த்து அந்த ராகாப் சொல்றா, கர்த்தர் தேசத்தை உங்க கையில ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை குறித்து எங்களுக்கு திகில் பிடிச்சிருச்சு, பயம் வந்துருச்சு, எல்லாருமே போயிட்டா என்ன செய்ய, கோட்டை பெரிய கோட்டை தான், 26 உயரமுள்ள கோட்டை தான், 53 அடி அகலமுள்ள கோட்டை தான். அந்த கோட்டையில குடியிருக்கிற இந்த வேசி சொல்றா, உங்களை குறித்து எங்களுக்கு எங்க இதயம் கரைந்து போய்விட்டது. வந்தது 2 பேர் தான். வந்த எத்தனை பேர் தான்? 2 பேர் தான். 2 குடும்பம் தான், மிஞ்சி போன 3 குடும்பம் தான். எங்கள் இருதயம் கலங்கி போயிருக்கிறது, எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்று அறிவேன். அடுத்து சங்கரித்த எமோரிய ராஜாவையும் கேள்விப்பட்டோம். அது நினைக்கும் போதே கண்ணு சுத்துது. கேள்விப்பட்டும் போதே இதயம் என்ன செஞ்சிருச்சு, கரைந்து போயிருச்சு. இப்படி இங்க வேற வந்துட்டீங்க, என்ன நடக்கப்போ தெரியலையேன்னு சொல்லி ராகாப்பு புலம்புறா. விளங்குதுங்களா? இப்ப இவர்கள் கானானுக்கு போற டயத்துக்கு வந்துட்டாங்க. ஏறத்தாழ 35 வருஷத்துக்கு தாண்டி இந்த சம்பவம்.
பைபிள் பக்கம் இருக்குன்னா உடனே ஒரே நேரம் நடந்ததில்லை. அது எகிப்து விட்டு கிளம்பும் போது 1 வருஷத்துக்குள்ள நடந்த சம்பவம். இப்போ 35 வருடங்கள் தாண்டிச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போகும்போது எத்தனை வருஷம் கழிச்சு போனாங்க? 40 வருஷம். இப்போ 35 வருஷங்கள் கடந்து போயிருச்சு. இப்போதான் இந்த அம்மா சொல்றாங்க, உங்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம், பல ராஜாக்களோட யுத்தம் பண்ணி இருக்கிறீங்க, அவங்களெல்லாம் சங்கரித்து இருக்கீங்க. இந்த வார்த்தை நாங்கள் கேட்ட உடனே நாங்கள் சோர்ந்து போயிட்டோம், எங்க இதயமெல்லாம் கலங்கி போயிருக்குன்னு இந்த அம்மா சொல்லுது. இது நியாயம். ஏன்னா ஏற்கனவே இவங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறார். ஆனால் இந்த ரெவின்யூவில் வந்த சண்டைக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, இது வச்சு ஏதாச்சும் ஒன்று சொல்ல முடியுமா? இது வரைக்கும் அவங்க யாரோடையும் சண்டைக்கு போனதில்லை. இப்போதான் அவங்க பிரயாணப்பட்டு வர்றாங்க, இவங்களோட சண்டைக்கு வர்றாங்க. இன்னைக்கு பிசாசு பண்ணுற ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒதுங்கி போனாலும் யாரோ உங்கள் மேலே வம்மம் செலுத்துறான்னா என்ன இருக்கு? அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? அமலேக்கருடைய ஆவி இருக்கு. நீங்க எந்த விதத்திலையும் அவங்களுக்கு இடையூறா என்ன செய்யல? இல்லை. எந்த விதத்திலையும் பொல்லாப்பா இல்லை, எந்த விதத்திலையும் அவங்களுக்கு நஷ்டமாக நீங்கள் இல்லை. ஆனாலும் சண்டைக்கு வர்றான். விளங்குதா? ஆனாலும் சண்டைக்கு வர்றான். இவங்கனால எந்த பாதிப்பும் அவங்களுக்கு இல்லை. அப்பராணி கூட்டம், அடிமையா இருந்து வெளியே வந்த ஒரு கூட்டம் இவரோட யுத்தம் பண்ண வர்றான். இப்போ இந்த நேரத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம். நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கரோடு யுத்தம் பண்ணு, நிற்பேன் என்றார். சரிங்களா? இப்போ மோசே யோசுவா சொல்லுகிறாரு, யோசுவாவே நமக்காக மனிதர்களை தெரிந்து கொள், நமக்காக தெரிந்து கொள். நமக்காக மனிதரை தெரிந்து கொள்ள எதுக்கு? போய் சாப்பிட்றதுக்கா? யுத்தம் பண்ணுறதுக்கு. இப்போ யோசுவாவுடைய நிலைமையில நீங்களும் நானும் ஒருவேளை இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஜனங்கள் யுத்தத்துக்கு போன ஜனங்கள் அல்ல, பைப்படியில் சண்டை போட்டவங்க இல்லை, வீதியில் கட்டி பிடிச்சி மண்டை உடைச்சவங்க இல்லை, சண்டை போட்டவங்க இல்லை. சரிங்களா? போர் கருவிகள் இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை. வர்ற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? யுத்த வீரர்கள் எல்லாம் இது வச்சிருக்கிறாங்க. எது? ஆமா, இன்னைக்கு கத்திக்கு பதிலாக நாக்கள் வச்சிருக்காங்க நிறையா. சரிங்களா? கத்தி சண்டை, அது கத்தி சண்டை, இது கத்தி சண்டை. கத்தி பேசினாலே பொய் இருந்தாலும் உண்மை 1000 சில பேர் என்ன செய்யறாங்க? பேசுறவர்கள் உண்டு. இப்ப வர்ற கூட்டம் அப்படியே கூட்டம். இப்ப மோசே சொல்றாரு, யோசுவா நீ ஆட்களை தேர்ந்தெடுத்துக்கொள், நமக்காக ஆட்கள் தெரிந்து கொண்டு நீ போய் சண்டை பண்ணனா யாரை கூப்பிடுறது? எப்படி கூப்பிடுறது? எப்ப நீ சண்டைக்கு வா, அந்த அவனை கூப்பிடு, என்னை மட்டும் கூப்பிடுறியா? ஏன் அத்தனை பேர்த்த விட்டுட்டு யோசுவாவை மோசே கூப்பிட்டார் என்றால், நான் இருக்க சொல்லியிருக்கிறேன், அவங்க அப்பா நூன். சரிங்களா? அவர் யாருடைய சந்ததி? எப்ராஹிமினுடைய சந்ததி. எப்ராஹிம் யாருடைய மகன்? எப்ராஹிம் மனேச யோசேப். வெரி குட். யாருடைய சந்ததி? யோசேப்புடைய சந்ததி. யோசேப்பு கல்யாணம் முடிச்சதை யார? எகிப்திலிருந்து ஒரு அம்மாவை கல்யாணம் முடிச்சான். சரிங்களா? இவன் அந்த தேசத்துக்கு உயர்த்தப்பட்டான். இவன் தான் எல்லாத்திலையும் ஆளுநராக மாறிட்டான். அப்ப அந்த பார்வோன் அவங்க ரேஞ்சில் இருக்கிற ஒரு அம்மாவை என்ன செய்தாங்க? கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. அப்பா இஸ்ரவேலான், அம்மா எகிப்தி. அப்பா எந்த கலரு? வெள்ளையோ வெள்ளை, ஃபாரின்சர். சரிங்களா? அம்மா என்ன கலரு? கருப்பினா கருப்பி, அப்படியோ கருப்பி, கருப்பிலே கருப்பு. அதை விட ஒரு கருப்புன்னு சொல்ல முடியாது, வேற எந்த அடையாளம். நீங்க சொல்ல கருப்புன்னு என்ன சொல்லுவீங்க? கொடை கருப்பு. அப்புறம் சொல்லுவீங்க காக்கா கருப்பு. அப்புறம் அவ்வளவுதானா? மை கருப்பு. அப்புறம் அடுப்பு கறி கருப்பு. இது உதாரணம் சொல்லு. இன்னுமே இன்னும் சேர்த்துக்கங்க, எகிப்திய ஜனங்கள் கருப்பு. இப்ப கல்யாணம் முடிச்சாச்சு.
கல்யாணம் முடிச்ச பிறகு யோசேப்புக்கு 2 குழந்தை பிறக்கிறாங்க. ஒருத்தன் பேரு மனேசா, ஒருத்தன் பேரு எப்ராயிம். இவங்க கலர் எப்படி இருந்திருக்கும்? மாநிறம் இல்ல கொஞ்சம் சிகப்பு, ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்திருக்கு. இப்ப இந்த எப்ராயிக்கும் மனேசிக்கும் 2 வகையில சொந்தம். எகிப்தியர்களும் சொந்தம், இஸ்ரவேலர்கள் சொந்தம். புரியுதான் சொல்ல உங்களுக்கு? எகிப்தியர்கள் சொந்தம், இஸ்ரவேலர் சொந்தம். நாம ரட்சிக்கப்பட்டுட்டோம், பொண்ணு கொடுத்தவரை என் பிள்ளைய போக வேணாம்னு சொல்றாரு, அதுவும் சொந்தம், இங்கேயும் சொந்தம். அந்த கருப்பர்களும் சொந்தம், வெள்ளையர்களும் சொந்தம். நான் உங்க பேச்சு கேட்கிறதா அவங்க பேச்சு கேட்கிறதா? சில குழப்பங்கள் என்ன செய்யுது இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப எப்ராயிம் உடைய வாரிசு தான் யோசுவாவுடைய அப்பா. யோசுவாவுடைய அப்பா. இப்ப எப்ராயிமுடைய பிள்ளைகள் அவங்க அப்படி பிறந்து வரும்போது யோசுவா என்ன செய்யறாரு? இவரு யோசுவோட அப்பா பேர் என்ன? நூன். அவன் என்னது? நூன். நூன்னா அந்த மீன் இல்லை, இந்த யூன் என்னது, இந்த உருண்டை உருண்டையா இருக்குமே மீன், நூனா, கூன். அதெல்லாம் ஒரு கிலோ 1000 ரூபா, 1500 ரூபா, 800 ரூபா, 900 ரூபா போகுது. இது நூன். நூன்னா பாம்புன்னு அர்த்தம். பேர் என்னது? பாம்பு. இப்ப எப்ராயிமுடைய மகனாக இவன் இந்த நூன் பிறக்கிறான். இப்ப தாய் வழியிலையும் சொந்தம், தகப்பன் வழியிலையும் சொந்தமா இருக்கிறனால இவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவன் பிள்ளையாக யோசுவாவை அந்த கல்வி பாடசாலையில படிக்கும்படி என்ன செஞ்சது? வாய்ப்பு கிடைச்சது. இது கோசே நாட்டில் இருக்கிற அந்த அடிமை ஜனங்களுக்கு என்ன செய்யல? படிப்பு அவங்களுக்கு கிடைக்கல. இவன் அம்மா ஒரு எகிப்தியா இருக்கிறபடினால அதை என்ன செஞ்சிட்டான்? அப்படியே கொஞ்சம் அந்தஸ்தா இருந்துட்டான். இப்ப இவன் என்ன செய்வான்னா, இன்னொன்னு, ஏன் இவனுக்கு பாம்புன்னு இது ஜனங்கள் வச்ச பேரு? 5ஆம் படம் நம்ம சொல்லுவோம்ல, என்ன படம்? இப்ப இந்த நூன் சொல்றவன், அதாவது யோசுவாவுடைய அப்பா, இங்கேயும் தொடர்பு வச்சுக்கிறான், அங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்களோடையும் தொடர்பு வச்சிருப்பான், எகிப்தியரோட தொடர்பு வச்சிருப்பான். இங்க இருக்கிற வார்த்தை அங்க சொல்லுவான், அங்க இருக்கிற வார்த்தை இங்க சொல்லுவான். இவன் தான் சொல்லுகிறவன் என்று இவங்க கண்டுபிடிச்சதுனால அவன் தூரத்துல வரும்போதே வர்றான் பாம்பு வர்றான். யார் வர்றா? எல்லா சமுதாயத்திலும் எல்லா ஊர்லயும் இப்படிப்பட்ட 5ஆம் படை இருக்குதா? செய்யுது. சொல்லுவார் ஒருத்தர், கட்டபொம்மனும் நாங்களே, எட்டப்பனும் நாங்களே. கட்டபொம்மனும் எட்டப்பனும் ஒரே மண்ணில் இருந்து தோன்றினவர்கள் தான். துடிக்கிறது மீசை அடக்கு அடக்கு என்று நாடி வர நட்பு, அப்படிலாம் சொல்லி ஒரு வசனமெல்லாம் பேசுவாங்க. எட்டப்பனும் கட்டபொம்மனும் ஒரே சமுதாயத்தை யாராச்சும் போட்டு கொடுத்தோன்னா அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவான்? எட்டப்ப. என்னப்ப? எட்டப்பன் சொல்லுவான். இப்ப இவன் இந்த நூன் சொல்றவன் இங்க ஜனங்களுடைய காரியத்தை அங்க போய் சொல்லுவான். ஆகையினால அவன் வரும்போது பாம்பு வர்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப யோசுவா இவனுடைய மகனா இருக்கிறபடினால இவனை கல்வி கற்க வைத்தான். அதன் பிறகு இராணுவத்தில் சேர்ந்தானாமா. ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, இஸ்ரவேல் ஜனங்க அங்கிருந்து வரும்போது சுமார் எத்தனை லட்சம் சொல்லியிருக்கேன்? 32 லட்சம் ஜனங்கள். இத்தனை ஜனங்களை யோசுவாய் மட்டும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்ப என்னமோ இந்த யுத்த சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் அவங்கிட்ட என்ன செய்யுது இருக்கு. அதனாலதான் யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறார். சரிங்களா? முன்னாடி பேர் யோஷா, இவர் தான் வச்சார், யோசுவான்னு பேர் வச்சார். என்ன சா? அமிஷாவா? அப்ப இவன் அங்க எகிப்து கிளம்பி வரும்போது யோசுவாவுக்கு 45 வயசு. எத்தனை வயசு? 45 வயசு அவனுக்கு கரெக்டா. அதுக்கு வசனங்கள் இருக்கு, அது சொல்றதுக்கு நேரம் இல்லை. நான் ஏன் சொல்ல வர்றேன்னா, இப்ப யோசுவாவே நமக்காக ஆட்களை தெரிந்தெடுத்து அவங்களோட யுத்தம் பண்ணு. எல்லாரும் போக வேண்டாம், நமக்குன்னு ஒரு ஆட்களை நீயே தேர்ந்தெடு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஊர்ல, நம்ம மாவட்டங்களில், நம்ம கிராமங்கள் எத்தனையோ ஆயிரங்கள் இருந்தாலும்
கர்த்தர் உங்களையும் என்னை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தம் பண்ணுவதற்காக, என்ன பண்ணுவதற்காக? யுத்தம் பண்ணுவதற்காக. அங்கே யாத்திராகமம் 14:14 வாசிச்சோம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யுத்தம் யாருடையது? ஆமா ஆமா ஆமா. பேச வேண்டிய நேரத்துல மௌனமா இருக்கக்கூடாது. மௌனமா இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? நீ பேச வேண்டிய இடத்துல நீ பேசாம போனேன்னா அதுக்கப்புறம் பேசாத இடத்துல பேசுற என்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை. சில பேர் பஞ்சாயத்து கூடுவாங்க, அங்க இருப்பாங்க, ஒரு விரோதமான காரியம் பேசுவாங்க, அப்ப ஒண்ணுமே பேச மாட்டாங்க. தனியா வரும்போது அவங்க இப்படி, இவங்க இப்படி, இவங்க இப்படி. சொல்லுவேன், பேசாத. அங்க நீ என்னமா பேசுனியா? அங்க நம்ம பேச்சு எவன் கேட்பான்? இங்க மட்டும் யாருக்கு நான் தான் கிடைச்சா இழிச்சு வை உன் பேச்சு கேட்கறதுக்கு. பேச வேண்டிய இடத்துல பேசாமல் போனால் அதுல என்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை. வேதம் சொல்லுது, வார்த்தைகள், அதாவது நல்ல வார்த்தைகள் வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு. சரியான நேரத்தில் சரியான காரியம் பேசணும். யுத்தம் பண்ண இடத்துல யுத்தம் பண்ண இடத்துல யுத்தம் பண்ணணும். அமைதியா இருக்கிற இடத்துல என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்காக நீ ஆட்களை என்ன செய்? தேர்ந்தெடு. இப்ப நீங்கள் நான் இருந்தால் என்ன செய்வோம் சொன்னா அதுக்கு நீங்க சொல்லவே இல்லை. யோசுவா, நீங்கள் நானும் யோசுவா, மோசே சொல்றாரு நமக்காக போய் ஆட்களை போய் தேர்ந்தெடு அப்படின்னு. என்ன சொல்லுவோம்? எங்களை இவங்களை வச்சுட்டு என்ன பண்றது? இவங்களுக்கு கத்தினாலுமே என்ன செய்யாது? கத்தி சண்டை போடுவாங்க தவிர கத்தி வச்சுக்கிட்டு என்ன செய்ய மாட்டாங்க? சண்டை போட மாட்டாங்க. இவங்களை வச்சு போனா எல்லாரும் ஜோலி முடிச்சு போயிடும். நானா இருந்திருந்தா என்ன சொல்லி தெரியுமா? மோசே, எதுக்கு இந்த வம்பு? கையில் வச்சிருக்கிறதே வச்சிருக்கீங்க ஒரு கோல், அந்த கோலை நீட்டோன்னு கடலே ரெண்டா போச்சு. அவ்வளவு பெரிய அற்புதம். இப்ப மேல நீட்டுங்க, எல்லாரும் சாப்பிட்டா. எதுக்கு நாங்க போய் சண்டை போடணும் சொல்ற வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா அந்த கோலை மேல காமிச்சா சூரியன் என்ன ஆயிருச்சு? இருளாயிருச்சு. 3 நாள் வெளிச்சமே இல்லை. கோலை வச்சு தண்ணியில் அடைக்கிறாரு. நைல் நதி சாதாரணமான நதி கிடையாது, பயங்கரமான நதி. இப்ப இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிற ஜனங்கள், எதை செய்தாலும் கடவுளை குறை சொல்ற ஜனங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில குறை இல்லாத மாதிரியும், காய்ச்சல் வராத மாதிரியும், மண்டவலி வராத மாதிரியும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் மண்டவலி எங்கேயோ இருந்து வந்த மாதிரியும், எங்கேயோ இருக்கிற கால்வலி வந்த மாதிரியும், எங்கேயோ இருக்கிற காய்ச்சல் வர்ற மாதிரியும், உலகத்துல யாருக்கு வராத மாதிரியும் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றோம். நல்லா தான் ஜெபிக்கிறான், அந்த மண்டவலி போக மாட்டேங்குது. அப்படித்தானே? கால்வலி போக மாட்டேங்குது, சரீர பலவீனம் போக மாட்டேங்குது, வறுமை போக மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி நீ அப்படிதான் இருந்த. அப்ப நீ என்ன சொல்லிட்டு இருந்த? எல்லாம் விதி. என்னது? விதி. தலையில எழுதின எழுத்து. அதான் பெரியார் சொல்லுவாரு, அவன் எழுதும் போது ஏன்டா நீ தலை குடிஞ்சுக்கிட்டே இருந்த? அதானி அம்பானிக்கெல்லாம் மயில் இறைகளை எழுதிட்டு உனக்கு என்ன கடபார்ல எழுதிருக்கான்? முறுமுறுக்கிற ஜனங்கள். இந்த ஜனங்கள் எப்படி ஜனங்கள்? வாக்குவாதம் பண்ற ஜனங்கள், 2வது பரிசு பார்க்கிற ஜனங்கள், 3வது முறுமுறுக்கிற ஜனங்கள், 4வது எப்படிப்பட்ட ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, அதே 3ஆம் அதிகாரத்தில் வசனத்தில் கீழ்ப்பகுதி, எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்? எதுக்கு ஏன் என்ன கொண்டு வந்த? அங்கேயே இருந்துகிட்டு அடிமையா செங்கல் சுட்டுட்டு என் பொழப்பு என்ன செஞ்சிருப்பேன்? நடத்திருப்பனே. ஏன் எங்களை கொண்டு வந்தீர்? ஆண்டு செய்த அற்புதங்கள்லாம் மறந்துட்டாங்க. எகிப்தில் அவர் செய்த மாபெரும் காரியங்களை மறந்துட்டாங்க. பரலோகத்திலிருந்து மன்னாவை இறக்கி சாப்பிட கொடுத்தார், அந்த நன்றியை மறந்துட்டாங்க. ஏன் எங்களை கொண்டு வந்தீர்? ஆண்டவரை குறை சொல்லுகிற ஜனங்கள், ஆண்டவரை குறை சொல்ற ஜனங்கள். 5வது பாருங்க, 4ஆம் வசனத்துல, இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே. மோசே மேல என்ன செய்றாங்க? கல்லெறியதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஜனங்கள்ல தான் நமக்காக ஜனத்தை தேர்ந்தெடுங்கிறார். இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? மோசே சொன்ன நமக்காக ஜனங்களை தேர்ந்தெடுனா அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? முறுமுறுக்கிறவர்கள், பறிச்சு பார்க்கிறவர்கள், ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டவர்கள், கல்லெறிகிறவர்கள், குறை சொல்றவங்க. இப்படிப்பட்ட ஜனங்க தான் அவங்க. இவங்களை நீ தேர்ந்தெடுனா என்ன நடக்கும்? அவனை நம்பி போகல, அந்த ஜனங்களை நம்பி போகல, கர்த்தரை நம்பி போனான். அல்லேலூயா.
ஒரு மாபெரும் வெற்றி தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். ஆமா இல்லைங்களா? சொல்லுவாங்களா, வந்த சண்டை, அது வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், இப்ப வருது வம்பு. இவங்க வம்பு தேடி போகல, வம்பு வருது. சொல்லுவாங்களே, சரி சாத்தான் சைக்கிளில் வருதுன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன வருது? பைக்கில் வருது, டிவி விட்டு வருது, ஸ்கூட்டியில் வருது. கடைசியாக ஒரு வசனம் வாசிச்சு முடிச்சிருவோம். அதுலேயே 13ஆம் வசனம். அல்லேலூயா. பட்டய கரிக்கினால் என்ன செய்தார்? முறியடித்தார். ஜெயித்த கர்த்தர் கொடுத்தார். அதிலே 15ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்ற பெயர். வாழ்க்கையில் முதல் கிடைச்ச ஒரு வெற்றி. ஆமென், ஆமென். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, செல்லும் இடமெல்லாம் சிறப்பிடம். அந்த எரிகோவுடைய ராஜா என்ன செஞ்சிருந்தான்? இவங்களை கேள்விப்பட்டவனை கரைந்து போனான்னு ராகாப்பு சொன்னதை நம்ம பார்த்தோம். அருமைக்குரியவர்களே, இன்னைக்கு வளருகிற நமக்கு சில பாடுகள் வரும், வளருகிற நமக்கு சில பிரச்சனைகள். நம்ம எதுக்கு போக மாட்டோம், நம்மளை தேடி என்ன செய்யுது? வருது, தேடி வருது. பேய்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு பிசாசி கல்யாணம் பண்ணான ஒருத்தன். பேய்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு பிசாசி கல்யாணம் பண்ணான ஒருத்தர் சொன்னார், கடலில் போட்ட குண்டூசியும் கல்யாணம் பண்ணனோட வாழ்க்கையில் சமாதானமும் கிடைக்கவே கிடைக்காதான். எவ்வளோ பாதிப்போடு இருக்காங்களோ. சொல்லுவாங்களே, அவள் என்னை அடிக்க, என்னை அவள் அடிக்க, அவள் என்னை அடிக்க, என்னை அவள் அடிக்க, கடைசி வரைக்கும் இவன் அடிக்கவே மாட்டான். அருமைக்குரியவர்களே, யெகோவா நிசி என்று பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கொடுப்பார். சோர்ந்து போகாதீங்க. நமக்கு முன்னாடி நிற்கிற கூட்டம் ஆயுதம் தரித்த கூட்டமாக இருக்கலாம், செயலில் காரியங்கள் பண்ணவங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த கூட்டத்தோட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சின்ன சிறிய கூட்டத்தில் கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா இவர்கள் யுத்தம் பண்ணி பழக்கவராக இருந்திருந்தாங்கன்னா நான் போனேன் ஜெயிச்சேன்னு சொல்லிடுவாங்க. இப்போ அந்த பழக்கமே இல்லாததுனால கர்த்தர் அந்த ஜெயத்தை கொடுத்தார். உன் வாழ்க்கையில் ஜெயம் கொடுத்தது கர்த்தர், உன் வாழ்க்கையில் வெற்றி கொடுத்தது கர்த்தர், உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்தது கர்த்தர், உன் வாழ்க்கையில் செல்வம் கொடுத்தது கர்த்தர், உன் வாழ்க்கையில் ஆயுசு நாளை கூட்டி கொடுத்தது கர்த்தர். அவர் உன் வாழ்க்கையில் யெகோவா நிசியா இருப்பாராக.